பெரிய சாதனை என்ன? சாரிங்க அண்ணா, முழு கேள்வியை முடிச்சுங்க அண்ணா. சாரி. நாளைக்கு அஜித் வந்து F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க, ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றார். அதிலே 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார். இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன். நானும் இதை கவனித்தேன். இது எல்லா இடத்திலும் கூட காமனா இந்த கலெக்டர் ஆபீஸில் நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக பேசுறாங்க எல்லா இடத்துலையும். இன்னைக்கு விவசாயத்திற்கு ஒரு அரிச மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அது திமுகவினுடைய அரசு. அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது. மோடி ஐயா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது. வெள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாங்கன்னா, விவசாய பெருமக்கள் அதை டிசாஸ்டர் மாடல் என்றுதான் சொல்லுவார்கள். அதனால் கவனம் தேவை. மத்திய அரசினுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். வேறங்க அண்ணா, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.